ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது காங்டேக்கு ஹரியை பத்தி எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல அவங்க மேல இருக்கிற கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம வேணும்னே ஹரியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹரி ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீ உன்னோட ப்ராஜெக்ட் சரியாக சப்மிட் பண்ணியா இல்லையா? உடனே இவங்களும் பதறி போய் உட்காந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போமோ அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவங்க டீம்மேட்ஸ்லாம் எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு உனக்கு அவார்ட் கூட கிடைக்கணும் உங்களோட ஹெட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஹரிக்கு ஒன்றும் சந்தோஷமாலாம் இல்லை. எப்படியோ அந்த அவார்டை காங்டே கையில இருந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து இதை பத்திலாம் யோசிக்கும் போது அவங்களுக்கு பயங்கரமான ஐடியாஸ்லாம் வருது. அந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க ஷின் கெட்டப்ல காங்டே கூட போற மாதிரியும் அப்படியே அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உண்மையான ஹரி கெட்டப்லேயே பாஸ் கிட்ட இருந்து அந்த அவார்டு வாங்கணும் அப்படின்னு. இதெல்லாம் அவங்க நினைச்சு பாக்குறது தான். ஆனா ரியாலிட்டியில எப்படிலாம் நடக்கும்ன்றது ரொம்ப கஷ்டம்ன்றது அவங்களுக்கே தெரியும். நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? பேசாம ஷின் கெட்டப்ல காங்டே கூட அந்த ஈவெண்ட்டுக்கு போயிடலாம், அவ்வளவுதான். வேற ஏதாவது காரணத்தை ரெடி பண்ணி என்னால அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு என்னோட கோவர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிடலாம். இவங்க இப்படிதான் கோல்மால் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம காங்டே வேற ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருக்கான். அவன் செசாங்க்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஹரி என்கிட்ட இருந்து இந்த டைம் எப்படிதான் தப்பிக்கிறான்னு நான் பார்க்கணும். அவன் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துதான் ஆகணும்ன்ற இன்ஃபர்மேஷன் அவளோட வீட்டுக்கு தெரியற மாதிரி பண்ணு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹரியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. கம்பெனில இருந்து உங்களுக்கு பொக்கே கிஃப்ட் இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உங்களோட பொண்ணை கூப்பிட்டு டைமுக்கு ஈவெண்ட்டுக்கு வந்துருங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு அவார்ட் தரப்போறோம் அப்படின்னு. இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பொண்ணா இப்படி அவார்ட்லாம் வின் பண்ணிருக்கான்னு. அதனால நடக்க போற அந்த ஈவெண்ட்டுக்கு மொத்த குடும்பமும் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹரிக்கு தான் ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் நமக்கு அந்த ஈவெண்ட்ல நடக்கிற மாதிரி சில விஷயங்களை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பெரிய பெரிய பிசினஸ்மேன் பணக்காரங்களா வந்திருக்காங்க. நம்ம ஹரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஷின் கெட்டப்ல தாத்தா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு ஹரியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட என்ட்ரி. இவங்க ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு. இவங்க உண்மையா ரிச்சான பர்சன் எல்லாம் கிடையாது, சும்மா ஆக்டிங் தான் போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா இவங்க செலக்ட் பண்ணிருக்கிற காஸ்டியூம் அந்த மாதிரி இருக்கு. இவங்களை பார்த்ததுமே நம்ம ஹரி பதறி போய் இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க, எங்க நம்ம மாட்டிப்போமோன்னு சொல்லி. ஹரி தெரியாம போய் அவங்களுடைய அம்மா மேலே இடிச்சிடுறாங்க. சரி, இப்ப நம்ம ஷின் கெட்டப்ல தான் இருக்கோம், கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹரி, இது நீ தானே? என்ன கெட்டப் இது? ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி அவனை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க. இப்படி அவங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறதுல அங்க இருக்கிற எல்லாருமே திரும்பி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. விட்டா போதும் நம்ம ஹரி இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணும்போது அவனுடைய அம்மா தலைமுடியை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ண அது விக்கு தானே, அது கையோட வந்துருது. அவ்வளவுதான், ஹரிதான் ஷின் அப்படின்ற உண்மை எல்லாமே நம்ம காங்டேக்கு தெரிஞ்சிடற மாதிரி காட்டுறாங்க. அவங்க பண்ண தப்புக்காக அவங்களை ஜெயில விடுறதுக்காக 2 செக்யூரிட்டிஸ் அவங்களை பிடிச்சி தரன்னு இங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹரிக்கு கனவுல நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் இது எல்லாமே. அதுவும் ரொம்ப பொறுப்பா இப்ப ஆபீஸ்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காங்டேவும் செசாங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்க கேஸ் ஸ்டவ் ஆன்ல வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம காங்டே தான் போய் அதை ஆஃப் பண்ணிட்டு அவங்களை எழுப்பி பேசிட்டு இருக்கான். என்ன இங்க வந்து ஹாயா தூங்கிட்டு இருக்க, நீ ஃபுல்லா தூங்கி முடிச்சிட்டியா? அவங்கள உடனே பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தூங்கிட்டேன். ஆனா நீங்க சொல்லியிருந்த டிஷ் நான் எப்போ ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பாக்ஸ் அவங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப சூடா இருக்கு. அவங்க கையில அடிப்பட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அதனால கத்திட்டு இருக்காங்க. காங்டே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் யோசிக்கிறான். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. ஹரி அவங்க கிட்ட போய் சொன்னது மட்டும் தான் இப்ப அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதனால எதுவுமே அவங்க கிட்ட சொல்லாம கடைசி அங்க இருந்து போகும்போது இந்த ஒர்க்கை நீ திரும்ப பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இப்ப நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து அந்த 2 பொம்மையை பார்த்து அதுங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஹரி தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, அதெல்லாம் எனக்கும் புரியுது. இருந்தாலும் அவளே வந்து என்ன மீட் பண்ணி அவ பண்ணது தப்புன்ற உண்மையில என்கிட்ட சொல்லணும்ல. மிஸ்டர் காங்டேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லி இருக்க கூடாதுன்னு. அப்படி பேசினாதானே எனக்கு அவன் மேல இருக்கிற கோவம் போகும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் அவனுக்கு ஞாபகம் வருது. இவனுக்கு பயந்ததுனா நம்ம ஹரி ஹார்ட்டா இருக்கிற அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது அவங்க கையில அடிபட்டு இருக்கும். அவன் ஏன் இப்படி பொறுப்பே இல்லாம இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு அவ கையில அடிபட்டுருச்சு. இருந்தாலும் என்னால அந்த நிலைமையில அவகிட்ட எதுவும் பேசக்கூட முடியல. இவ்வளவு டைலாகையும் பேசி முடிச்சுட்டு ஆமா நான் எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவனே யோசிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் நம்ம ஜின்னியாங் ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்காக ரொம்ப நேரமா வெளியே கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கூட அங்க பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே பேரா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. உள்ள இடம்லாம் ஃபில் ஆகிடுச்சு, ஒரே ஒரு சீட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, சிங்கிளா யாராவது இருந்தீங்கன்னா உள்ள வாங்க அப்படின்னு. இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் ஜின்னியாங்கோட ஃபேஸ் பிரைட் ஆகிடுது. ஏன்னா இந்த இடத்துல சிங்கிளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே அவங்க தான். சரி, சந்தோஷமா உள்ள போய் சாப்பிடலான்னு பார்த்தா அதே டேபிள்ல தான் ஆல்ரெடி செசாங் வர உட்காந்துட்டு இருக்கான். இந்த டைம் நான் ஒன்னும் வேணும்னே உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல, எல்லாமே அதுவா நடக்குது. நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள உட்கார்ந்து இருக்கீங்கன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. சரி, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்களுக்குள்ளாரே யோசிக்கிறாங்க. அம்மா நான் எதுக்கு போகணும்? எத்தனை மணி நேரம் கியூல வெயிட் பண்ணி இப்பதான் உள்ள சீட் கிடைச்சிருக்கு, நானே வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க கோவமா பேசலான்னு திரும்பும் போதே நம்ம செசாங் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க இதே டேபிள்ல உட்காந்து சாப்பிடுங்க, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்லிடுறான். அவன் முழிச்சிட்டே உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு அந்த டேபிள்ல நடுவில் ஒரு லைன் போடுறாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த லைனை தாண்டி நான் வரமாட்டேன், நீங்க ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜின்னியாங் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருது. ஆனா அதோட ஸ்மெல் எல்லாமே செசாங் கிட்ட தான் போகுது. இதை நான் எதுவும் பண்ண முடியாது, இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த ஃபுட்டோட ஸ்மெல் எல்லாம் அவங்க பக்கம் வர்ற மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. செசாங்கும் திரும்பி உட்காந்து இவ எதுக்கு இப்ப இப்படி வேடா நடந்துக்கிறான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண கூல் ட்ரிங்க்ஸும் வந்துருது. ஆனா அதை ஓபன் பண்றதுக்கு சாவி இல்ல. இதை நோட் பண்ணிட்டு நம்ம செசாங் தான் அவங்க கிட்ட இருக்கிற சாவி எடுத்து தரான். இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. பதிலுக்கு ஜின்னியாங்கோ இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை,
இந்த லைனை கிராஸ் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாலாம் இருக்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு அவங்க டேபிள்ல இருக்கிற ஸ்பூனை வச்சு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஓபன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. அவங்க டீம்மேட்ஸ் கூட வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவார்ட் கிடைக்க போகுதுல, அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட் தர்ற மாதிரி. ஆனா அவங்க ரொம்ப கவலையில இருக்கிறதுனால ஓவரா ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. எல்லாரும் அந்த அவார்டை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்களா. கடைசியில நம்ம ஹரி அவங்களுடைய கோவர்க்கர் கிட்ட, எனக்கு பதிலா நீங்க வேணும்னா அந்த அவார்டை வாங்கிக்கோங்க, ஒருவேளை திடீர்னு எனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்து என்னால அன்னைக்கு அங்க வர முடியலனா. இதை கேட்டதும் அந்த கோவர்க்கருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. தொடர்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு சின்ன டீ கப்பு கூட நான் அவார்டை வாங்கினது இல்ல. ஆனா ஹரி, உன்ன மாதிரி ஒரு கைண்டான பர்சன் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா. நீ வாங்க வேண்டிய அவார்டு கூட எனக்கு தரேன்னு சொல்ற பாரு. இப்படி அவர் பேசி முடிச்சதும் நம்ம ஹரி அவங்களுடைய பிரச்சனையை நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே தெரியுது ஹரியோட டீம்மேட்ஸ் எல்லாருமே ஒரு வேடா தான் நடந்துக்கிறாங்கன்னு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்ப லேட் நைட் நம்ம காங்டேவ தான் காட்டுறாங்க. அவன் லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹரி கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. இவ எதுக்கு நமக்கு இந்த டைம்ல கால் பண்ணிருக்கான் இவன் அட்டன் பண்ணி பேசும்போது விஷயம் தெரியுது. ஹரி ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்கன்னு. இவனும் எதுவுமே தெரியாம ஷின் கிட்ட பேசுற மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்ப அவங்க ஏதோ ஒரு பார்க்ல தான் உட்காந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் காங்டே, என்னால சுத்தமா முடியல. என்னோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ரொம்ப ட்விஸ்டோட போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? ஒருவேளை நான் கான்ட்ராக்ட்லாம் வேணான்னு பாதியிலே போனா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தரணும் அதையாவது சொல்லுங்க. ஹரி இப்ப ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அதனால என்ன சொல்றான், நீ இப்ப தெளிவா இல்ல, அது மட்டும் இல்லாம ட்ரிங்க் பண்ணிருக்க, அதனால எதுவா இருந்தாலும் நாளைக்கு மார்னிங் நம்ம பேசலாம், இப்ப நான் என்னோட வீட்டுக்கு போய் தூங்குற வேலையை மட்டும் பண்ணுன்னு சொல்றான். அப்பதான் அங்க பக்கத்துல ஹைஸ்கூல் படிக்கிற 2 பசங்க வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹரி பார்த்துட்டு, இந்த ஏஜ்ல நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஸ்லிப் ஆகி அந்த ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுல உங்களுடைய போன் வேற சுவிச் ஆஃப் ஆகிடுது. பாவம் நம்ம காங்டேக்கு தான் ஒன்றும் புரியல. மறுபடியும் உங்களுடைய நம்பருக்கு தான் கால் பண்ணி பாக்குறேன், சுவிச் ஆஃப்னு தான் வந்துட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகாம எங்க தான் உட்காந்துருக்கான்னு தெரியல. அதனால அடுத்த நிமிஷமே அவனுடைய கார் எடுத்துட்டு நேரா ஹரியை தேடி போக ஆரம்பிக்கிறான். அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல ஹரி அங்க எங்கேயாவது இருப்பாங்களான்னு சொல்லி தேடி பாக்குறான். இருந்தாலும் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அங்க பக்கத்துல கிட்ஸ் பார்க் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அது உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹரியோட நம்பருக்கு கால் பண்ண இப்ப ரிங் போகுது. அதுவும் பக்கத்துல இருந்து தான் சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. எங்க இருந்ததுன்னா சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கேன்னு இவனும் திரும்பி பார்த்தா அந்த குழந்தைங்களாம் சறுக்கி விளையாடுவாங்கல்ல, அந்த ஸ்லைட்ல தான் நம்ம ஹரி ரிலாக்ஸா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போனையும் ஆன் பண்ணிட்டு அவன் தான் அவங்களை எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். அவனோட ஃபேஸை பார்த்ததும் ஹரிக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பா இது என்னோட ட்ரீமா தான் இருக்க முடியும். ஏன்னா மிஸ்டர் காங்டே லேட் நைட்ல ஏன் மேல இருக்கிற கேரிங்ல என்ன தேடி இந்த இடத்துக்குலாம் வருவாரா என்ன? ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை கொடுத்து என்னை ஏன் அப்படி டார்ச்சர் பண்றாருன்னு தெரியல. அவங்க பேசுறது எல்லாத்தையும் இவனும் கேட்டுட்டு தான் இருக்கான். ஹரி வேற சும்மா இல்லாம அவனோட கண்ணத்தெல்லாம் இழுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா காங்டே தான் அப்படின்னு. அவங்களால ஸ்டடியா உட்கார கூட முடியல. அவனோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிட்டு, என்ன இருந்தாலும் இதெல்லாம் ட்ரீம் தானே, நான் தூக்கத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே தெரியும் அப்படின்னா மிஸ்டர் காங்டேன்னு அவங்க கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். அது என்னன்னா ஷின் அப்படின்ற ஒரு கேரக்டரே கிடையாது. நான் அது சும்மா அவங்க முன்னாடி நடிச்சு அவங்களை ஏமாத்தினேன். ஹரி, அதாவது நான் மட்டும் தான் ரியல்னு சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு தான், இது எனக்கே தெரியும், இதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம காங்டேக்கு தான் முன்னாடி உண்மை எல்லாமே தெரியும்ல, அதனால அவனுக்கு இதெல்லாம் ஒரு ஷாக்கே இல்லை. ஹரி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டப்பறம் தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் அவன் பண்ணது தப்புதான்றது புரிஞ்சு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாலே அப்படின்னு. இதே நேரம் ஹரியோட பிரதர் சேனா அவங்களை தேடி இந்த பக்கமா தான் நடந்து வரான். ஹரியோட பேர் சொல்லி அவன் கத்திட்டே இந்த இடத்துக்கு வரதை பார்த்துட்டு நம்ம காங்டே இங்க இருந்து போயிடுறான். அவனும் நேரம் ஹரிகிட்ட வந்து, உன்னை வீட்டை எல்லாரும் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ ட்ரிங்க் பண்ணிட்டு இங்க வந்து தனியா உட்காந்துருக்கியான்னு சொல்லி அவங்க இருந்து சேஃபா வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம காங்டே அவனோட வீட்டுக்கு போய் கூட ஹரியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம அவகிட்ட ரொம்ப ரூடா தான் நடந்துக்கிறோம் போல இருக்கு. உள்ளுக்குள்ளவே எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கடைசியா சரி நம்ம இதுக்கு மேல அவளை எதுவும் கஷ்டப்படுத்த வேணாம்னு முடிவு பண்றோம். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து ஒரு அடியை போட்ட அப்புறம் தான் எழுந்திருக்காங்க. அம்மா, நேத்து நைட்டு நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க, அது கூட உனக்கு தெரியல பாரு, பாட்டி அது இதுன்னு சொல்லி ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆக்கிடுறேன். சரி, இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, சீக்கிரம் கிளம்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹரி அவங்களுடைய போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது காங்டே கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அதாவது அவங்க ஷின்னா நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவன் மெசேஜ் பண்ணிருக்கிற மாதிரி, ஷின் இனிமே நீ என் கூட ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி எதுவும் நடிக்க வேணாம், கான்ட்ராக்டும் கேன்சல், இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்றான். ஹரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, திடீர்னு ஏன் இவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு. அதனால அவனுக்கே கால் பண்ணி பேசுறாங்க. அவனும் கால் அட்டன் பண்ணிட்டு, ஷின் அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறது எல்லாமே உண்மைதான், இனிமே நீ என்னோட ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறதுலாம் வேணாம், என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹரிக்கு தான் ஒரே குழப்பமா இருக்கு, மிஸ்டர் காங்டே ஏன் திடீர்னு எப்படி ஒரு முடிவு எடுத்தாரு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க இந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கல்ல. இப்படி நடந்ததும் ஒரு வகையில ரொம்ப நல்லதுதான். இனிமே எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல, ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஹரியா நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண ரொம்ப குஷியா ஆபீஸ்க்கு போய் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. ஹரி, இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. அது என்னன்னா, நீ பண்ண ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட் நல்லா இல்லன்னு பாஸ் சொன்ன அதை திரும்ப திரும்ப பண்ண சொல்லிட்டே இருந்தாருல, அதெல்லாம் நீ இனிமே திரும்ப பண்ண வேணாமா. நீ ஸ்டார்டிங்ல பண்ணிருந்தல அந்த டிஷ்ஷோட டேஸ்டே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். இதை கேட்ட அப்புறம் ஹரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம லைஃப்ல என்ன தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஹரியை இந்த அளவுக்கு ஹாப்பியா அவங்களோட கோவர்க்கர்ஸ் கூட பார்த்ததுல போல இருக்கு. அவங்களே அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹரி நம்ம கிட்ட இந்த மாதிரிலாம் சந்தோஷமா சிரிச்சு பேசி பல வாரம் ஆகிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம காங்டே அப்புறம் சேசங் 2 பேருமே ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நீங்க ஹரி பண்ண தப்ப மன்னிச்சிட்டீங்களா, அதே மாதிரி திடீர்னு எதுக்காக இந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க, பதிலுக்கு
இருக்க நம்ம காங்டேவும் நான் ஹரியை எப்பவும் மன்னிச்சிட்டேன். நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். அது என்னன்னா நான் ஹரி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனா ஒருவேளை நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவணும்னு எனக்கே ஒரு டவுட். இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம நான் கொஞ்ச நாள் இந்த டாபிக்கை விட்டு தள்ளி இருக்கணும். அதுக்காக தான் இந்த திடீர் பிசினஸ் ட்ரிப். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம காங்டே சில முக்கியமான பர்சன்ஸை மீட் பண்ணி பிசினஸ் டீலிங் தான் பேசிட்டு இருக்கான். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசுறது அவனுக்கு ஹரி கிட்ட பேசுற மாதிரியே தோணுது. மிஸ்டர் காங்டே, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க என்ன அவாய்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தானேன்னு சொல்லி ஹரி அவங்க கிட்ட பேசுற மாதிரி. இது மட்டும் இல்ல, திடீர்னு வேற யாரையாவது மீட் பண்ணா கூட அவங்க கண்ணுக்கு அவங்க ஹரி மாதிரியே தெரியுறாங்க. நிம்மதியா உட்காந்ததுக்கு அப்புறம் டிவி பார்க்கலான்னு பார்த்தா டிவில கூட அவங்க தான் வராங்க. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கிறதே இவங்க 2 பேரும் ஒண்ணா நின்று பார்த்துருப்பாங்கல்ல, அந்த சீன்ஸ்லாம். இந்த இடத்துல கூட அவன் பக்கத்துல வந்து ஹரி உட்காந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே தோணுது. மிஸ்டர் காங்டே, நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபிளைட்ல டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இருந்தாலும் என்ன உங்களால மறக்க முடியல. இதுல இருந்தே தெரியுது நீங்க என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்னு. காங்டேக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இது லவ் மூவிஸ்ல வர்ற மாதிரி ஹரியோட உருவம் நம்ம கண்ணுக்கு அப்படியே தெரியுது அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஹரி வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. அவங்களோட அப்பா ரெடி பண்ற ஃபுட்டை மின்னு ஜின்யாங் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்போ அந்த அவார்டு நம்ம ஹரி கிட்ட தான் இருக்கு. அதை பீரோல வச்சிடலாம்னு சொல்லி அவங்க அதை ஓப்பன் பண்ணும்போது தான் காங்டே அவங்களுக்காக அந்த ஒயிட் ட்ரெஸ் வாங்கி தந்திருப்பான்ல, அது அவங்களுடைய கண்ணில் படுது. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஷின்னா காங்டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹரி எப்பவும் போல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஷின் அப்படின்ற பேரை சொல்லி இவங்க கிட்ட யாரோ பேசுறத பார்த்ததும் ஹரி பயந்துடுறாங்க. அம்மா நீங்க யாரு? என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு. ஆக்சுவலா இவங்க கிட்ட பேசுறது யாருன்னு பார்த்தா நம்ம காங்டேயோட தாத்தா தான். ஷின், உன்னோட ஃபோன் நம்பர் இப்போதான் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நம்ம 2 பேருமே மீட் பண்ணணும். காங்டேக்கும் உனக்கும் நடக்க போற மேரேஜ் டீடைல்ஸ் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் தெளிவா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. அவர்கிட்ட போன்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹரி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப நான் காங்டேயோட தாத்தாவை மீட் பண்றதுக்காக போகணும்னா திரும்ப ஷின் கெட்டப்ல தான் போயாகணும். காங்டே நம்ம கிட்ட பேசும்போது என்ன சொன்னாரு? இனிமே ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ல நீ நடிக்க வேணாம், உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. கடைசியில அவருடைய தாத்தா கிட்ட கூட எந்த விஷயத்தையும் அவர் தெளிவா சொல்லாம இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. அவன் ஃப்ரெஷ் ஆகி வெளியே வரான். தொடர்ந்து அவனுக்கு ஹரியோட நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை அவன் அட்டன் பண்ணவே மாட்டான். அதுக்கப்புறம் அவனோட தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. என்ன இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுறான். இன்னொரு பக்கம் நமக்கு அவங்களுடைய பிளாட்ல இருக்க ஜின்யாங்க காட்டுறாங்க. அவங்களும் ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு கேஷுவலா அப்படியே நடந்து வந்து அந்த டவல் எடுத்து அந்த லேம்ப் மேல போட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு செசங்கோட ஞாபகம் வருது. இப்ப அவன் வீட்டுல இருக்கானா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக செவுத்துல காது வச்சு ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் திரும்பும்போது அந்த லேம்ப்ல கைப்பட்டு அது கீழ் விழுந்து உடஞ்சிருது. அதை எடுக்கலான்னு அவங்க போகும்போது தான் தெரியுது அந்த லேம்ப்ல கேமரா இருக்குன்னு. அப்ப அந்த கண்ணாடி போட்ட பையன் தான் பிளான் பண்ணி அதை வேணும்னே பண்ணியிருக்கான்றது ஜின்யாங்க புரியுது. ஆக்சுவலா சைக்கோ மாதிரி இப்படி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்றது இதுதான் அவனோட வேலையே. மத்தவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தரேன்னு சொல்லி நல்ல மாதிரி நடிச்சு அவங்களுக்கே தெரியாம அதுல ஒரு ஹிடன் கேமரா செட் பண்ணி வச்சு என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றது தான் அவனோட வேலை. ஜின்யாங் அந்த கேமரா பார்த்து பயந்து போய் என்ன பண்றாங்க, உடனே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட போய் டைரக்டா இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்படி அவங்க போகும்போது யாரும் அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா கரெக்டா அவனே தான். அவனை பார்த்ததும் பதட்டத்துல கையில வச்சிருக்க அந்த பேக் வேற கீழே போட்டுறாங்க. அவனும் கேஷுவலா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அந்த பேக்கை எடுத்து தர்றதுக்காக வரான். அதுல கேமரா இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஜின்யாங் அவங்களே எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே அந்த பேக் எடுத்து அது உள்ள அவன் தந்த அந்த லேம்ப் தான் இருக்குன்றத பாத்துறான். இது நான் உங்களுக்கு கிஃப்டா தந்த லேம்ப் தானே, இது எடுத்துட்டு நீங்க எங்க போறீங்க? இவங்க கிட்ட போய் என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு நம்ம ஜின்யாங்க தெரியல. அது என்னன்னா தெரியாம இந்த லேம்ப் கீழே விழுந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதை சரி பண்றதுக்காக தானே ஒரு கடையை தேடி போயிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின்யாங்க அவங்க கிட்ட இருந்து அந்த பேக் வாங்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் தரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. 2 பேருக்கும் இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம செசங்க அவனுடைய கார் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவன் கேட்கிற இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த பர்சன் என்ன பண்றான், ஜின்யாங்க கீழே தள்ளி விட்டுட்டு அந்த லேம்பை கையோட எடுத்துட்டு இங்க இருந்து ஓடிடுறான். உனக்கு ஏதோ அடிப்படல நான் வந்து கேட்கும்போது எனக்கு எதுவும் ஆகல, அந்த லேம்ப்ல அவன் எனக்கு தெரியாம கேமரா செட் பண்ணி வச்சிருக்கான், அவனை சீக்கிரம் புடின்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அந்த பர்சன் கேமராவெல்லாம் ஒவ்வொரு இடமா தூக்கி போட்டுட்டே ஓடிட்டு இருக்கான். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம செசங் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அவன் வந்து எகிரி ஒரே கிக்கு தான். 2 பேருக்கு நடுவில் பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. கடைசி நம்ம செசங் அவனை பிடிச்சிடறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. அவனுடைய தாத்தா அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருக்காரு போல இருக்கு, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அப்படியே செசங்கு கால் பண்ணி என்னோட தாத்தா என்ன திடீர்னு நீங்க வர சொல்லி இருக்காரு, என்ன விஷயம் தெரியல, நீ இப்ப எங்க இருக்க, உன்னால இங்க வர முடியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனும் எல்லா டீடைல்ஸுமே சொல்றான். என்னால இப்ப கண்டிப்பா வர முடியாது, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். நடந்தது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட பிறகு நம்ம காங்டேக்கே புரியுது இது ரொம்ப சீரியஸான பிரச்சனைன்னு. இங்க இருந்து இவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஹரி இந்த இடத்துக்கு வராங்க. நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாததுனால ரொம்ப பொறுப்பா அவங்க தாத்தாவை மீட் பண்றதுக்காக ஷின் கெட்டப்ல தான் வந்திருக்காங்க. இவன் போய் அவங்களை தடுத்து நிறுத்தி இவனோட ஃப்ரெண்டு ஜின்யாங் கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது கால் வந்ததா, அவகிட்ட இருந்து எனக்கு எதுவும் கால் மெசேஜ் எல்லாம் வரலையே, ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஹரி இப்ப நீ உடனே என் கூட வா, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி அவங்களை அங்க இருந்து கூப்பிட்டு போறான். ஹரிக்கு போகும்போது தான் டவுட்டே வருது. அவன் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம காங்டேவை ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மள இவர் ஹரின்னு சொல்லி தானே கூப்பிட்டாரு, இவருக்கு எப்படி உண்மை தெரியும்? மிஸ்டர் காங்டே, இப்ப நீங்க என்னோட பேர் என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? அவனும் பதிலுக்கு அவனோட உண்மையான பேர் என்ன, ஹரி தானே, அதை தான் சொல்லி கூப்பிட்டான்னு சொல்றான். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.